ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 7/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, உத்தராயணம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12 முதல் 1 மணி வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 3 முதல் மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:35க்கு. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:17 வரை நவமி, பின்பு இரவு 11:26 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 8:41 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். நாமயோகம் இன்று மாலை 5:50 வரை ஐந்திரம், பின்பு வைத்திருதி. கரணம் இன்று அதிகாலை 1:17 வரை கௌலவம், பின்பு பிற்பகல் 12:22 வரை தைத்துளம், பின்பு இரவு 11:26 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று இரவு 8:41 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 8:41 வரை சுவாதி, பின்பு விசாகம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று இரவு 8:08 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி துலாம் ராசி. இரவு 8:41 வரை சுவாதி, பின்பு விசாகம். இன்றைய நாளுக்கான பண்டிகை கோவை ஸ்ரீ பால தண்டாயுதபாணி யானை வாகனத்தில் பவனி வரும் காட்சி. பழனி ஸ்ரீ ஆண்டவர் வெள்ளி காமதேனு வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? வாகன பழுதுகளை சரி செய்வதற்கு ஏற்ற நாள். கட்டிட மதில் சுவர் பணிகளை மேற்கொள்ள சாதகமான நாள். கண்கள் சார்ந்த சிகிச்சை மேற்கொள்வதற்கு உகந்த நாள். நடனம் தொடர்பான ஆலோசனைகளை பெறுவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 10:35 முதல் 12:19 வரை மேஷ லக்னம். 12:20 முதல் 2:22 வரை ரிஷப லக்னம். 2:23 முதல் மாலை 4:33 வரை மிதுன லக்னம். 4:34 முதல் மாலை 6:42 வரை கடக லக்னம். 6:43 முதல் 8:44 வரை சிம்ம லக்னம். 8:45 முதல் 10:44 வரை கன்னி லக்னம். 10:45 முதல் 12:49 வரை காலை துலாம் லக்னம். 12:50 முதல் 3:01 வரை விருச்சக லக்னம். 3:02 முதல் காலை 5:08 வரை தனுசு லக்னம். 5:09 முதல் 7:06 வரை மகர லக்னம். 7:07 முதல் 8:50 வரை கும்ப லக்னம். காலை 8:51 முதல் 10:30 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை இந்த நாள் பொழுதுக்கான நிலை சீராக சிறப்பாக தன சம்பத்து பெற குபேர அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்க ஸ்ரீ சுக்கிர பகவானை வணங்கி வருவது விசேஷம். அதிகாலை பொழுது வீட்டில் விளக்கேற்றி ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். 27 முறை செய்தாலே போதுமானது. ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே
தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். சகல நன்மைகள் சித்திக்கும். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ சுக்ர பகவானுக்கு காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்ர பகவானுக்கான ஹோரை என்பதால் நவகிரக கோவிலுக்கு சென்று மொச்சை ஸ்ரீ சுக்ர பகவானுடைய திருப்பாதங்களில் வைத்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டால் சுக்ர பகவானால் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள், சில கிரகங்களினால் இருக்கக்கூடிய சில சேர்க்கை காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அகலம். ஆக மொச்சை என்பது மிக விசேஷமானது. ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கு உண்டான தானியம். அதிலும் வெள்ளிக்கிழமை மட்டும் காலை 6 முதல் 7 மணி வரை, அதே போல இரவு 8 முதல் 9 மணி வரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை சில ஆலயங்கள் கோவில்கள் மூடியிருக்கும். ஆக காலை நேரத்திலோ அல்லது இரவு நேரங்களிலோ மொச்சை வைத்து நீங்கள் ஆத்மார்த்தமாக மனதார வழிபட்டால் சகல பிரச்சனைகள், வருமானம், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பிறருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தின் 25ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? எதையெல்லாம் நினைக்கிறீர்கள்? அந்த வேலைகள் நடக்குமா? வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேருமா? கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுமா? சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வீட்டில் செய்யலாமா? தம்பதியர்களுக்கிடையே உறவு நிலை எப்படி இருக்கும்? குழந்தைகளுடைய எதிர்கால நிலைகள் எல்லாவற்றையுமே இன்றைய ராசி பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள அற்புதமான ஒரு வாய்ப்பு. இதுநாள் வரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்காக பிரத்யேகமாக வழங்கக்கூடிய வார பலன், மாத பலன், அவ்வப்போது நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்று பல பதிவுகள் உங்களுடைய நலனுக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக திட்டமிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் உங்களுக்காக பதிவு செய்யப்படுகிறது. ஆக நம்முடைய சேனலை பிறரும் பார்க்கும்படியாக பகிரலாம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு அமைப்பு எப்படி இருக்கு என்கிறதை பார்க்கலாம். ராசிக்கு 2ஆம் வீடான குடும்ப தனஸ்தானத்தில் 4ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான், குரு பகவான் வக்ரநிலை. 3ஆம் இடம் அதிபதியான உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவானும், ராசியினுடைய 10வது வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் மகரத்தில் சூரிய பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், விரயத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டிற்கும் விரயத்திற்கும் அதிபதியானவர் 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் 4ஆம் வீடு சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் என்பவர். வீடு, மனை, இடம், வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தை பெறக்கூடியவர் விரையாதிபதியோடு சேர்ந்து இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். நெருக்கடிகளான ஒரு சில சூழ்நிலைகள் வந்து போகும். உடன்பிறப்புகள் இடத்தில் வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய எண்ணத்தை புரிந்து கொள்வது நல்லது. உணர்வு பூர்வமாக நீங்கள் பலம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். மேஷராசி அன்பர்களே, பெரிய பெரிய அளவில் உங்களுடைய பேச்சுக்கள் வெளிப்படும். மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு செய்வதே நல்லது. அதிகம் விலை கொடுத்து சில பொருட்களை வாங்கக்கூடிய நிலை உண்டாகும். எல்லோருடைய குணத்தையும் புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். புதிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும்.
சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் கவனம், ஆர்வம் உண்டு. இயலாதவர்களுக்கு உதவி செய்வீர்கள். தெரியாதவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியாக நீங்கள் இருப்பீர்கள். ஆக மேஷராசி அன்பர்கள் நல்ல அனுபவங்கள் இருக்கும். சூழ்நிலைகளை லாபகமாக கையாளக்கூடிய திறன் இயல்பாகவே உண்டு. எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடி ஆழ தன்மையையும் அறிந்து செய்வதே சிறப்பு. முகத்தளவில் இருந்து வந்த கவலைகள், சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய விஷயங்களில் அதிக ஆர்வத்தோடு இருக்கக்கூடும். பெரியவர்கள் பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பது விசேஷம். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான ஒரு சூழல் போக்கு இருக்கும். குழந்தைகளுடைய நிலையில் வளர்ச்சியை பெறுவதற்கு அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கடும் உழைப்பாளிகள் நீங்கள். எதையும் மேலோட்டமாக புரிந்து கொள்ளாமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடி ஆழ தன்மை வரையில் செயல்பட வேண்டும். ஆடு எப்படி மேல் புல்லாக மேய்கிறதோ அது மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நிலைப்பாடுகளினுடைய ஆழத்தன்மையை புரிந்து செய்தால் மட்டுமே உங்களுக்கு பலன் உண்டு. எதை செய்தாலும் முழுமையாக தெரிந்து கொண்டு செய்தால்தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வியாபாரத்தினுடைய போக்கில் முன்பின் விஷயங்கள் இருக்கலாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக கண்ணோட்டம் என்பது தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், சூரிய பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெரியவர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து பேசுவது நல்லது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் பரணி நட்சத்திரக்காரர்களே நல்ல அனுபவங்கள் ஏற்படும். உறவினர்களுடைய குணங்களை புரிந்து கொள்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆசைகள் அதிகரிக்கும். எண்ணங்கள் உருவாக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மனக்கவலைகள் அகலும். ஆக்கப்பூர்வமாக இருப்பீர்கள். முகத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். முகப்பொலிவு உண்டாக்கும். பழைய வீண் கவலைகள், மனக்கவலைகள் அகலும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தின் 25ஆம் நாள், தை வெள்ளிக்கிழமையினுடைய 4வது வாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். ராசியிலேயே சந்திர பகவான், குரு பகவான் வக்ரநிலை. 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. 5ஆம் இடம் கேத்து பகவானும். ராசியினுடைய 9வது வீட்டில் சூரிய பகவான். 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான். லாபத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? எண்ணத்தில் புதிய விஷயங்கள் உருவாக்கும். தைரியம் பிறக்கும். வருமானத்தை அதிகமாக ஈட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். லட்சியத்தோடு பணிபுரிவீர்கள். எண்ணத்தின்படி உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்கும். கனவு சம்பந்தமான பிரச்சனைகள் குறைந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் இந்த நாள் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே,
3ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சில அதீத நன்மைகளையும் கொடுக்கலாம். இதுநாள் வரையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். அரசு மற்றும் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சீரான பலன் உண்டு. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வீட்டில் தம்பதியர்களுக்கிடையே புரிதல் உண்டாக்கும். குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய பங்கீடு பெருமளவே அதிகரிக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை கண்காணித்து வருவதோடு சில முதலீடுகள் மூலமாகவும் நல்ல லாபத்தை பெறுவதற்கான முயற்சிகள் இருக்கும். பன்மடங்கு உயர்வு ஏற்பட அதிக முயற்சிகளை செய்வீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக ஆர்வத்தை காட்டுவதோடு நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். எண்ணியது நடக்கும். நினைத்த வேலைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சிறு குறு முதலீடு செய்பவர்கள் மற்றும் பெரிய பெரிய தொழிலில் ஈடுபடுபவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கு, நிர்வாகத் துறையில் இருப்பவர்களுக்கும் திறமைகள் வெளிப்படும். மனதில் அமைதி என்பது வேண்டும். எதை செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு செய்வது உங்களுடைய ராசிக்கு நல்லது. தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தேர்வு வேலைகளில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் தலைமை அதிகாரிகளிடத்தில் அன்பாக பேசுவது, உங்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கு புரியும்படியாக விளக்குவது நல்லது. சமூக விஷயங்கள் மற்றும் சோசியல் ஆக்டிவிட்டி சார்ந்த செயல்பாடுகளில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தாராள குணம் இருக்கும். தயையோடு இருப்பீர்கள். கருணை உள்ளத்தோடு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையும் ஏற்படும். தேவைக்கு ஏற்றாற் போல் பொருள் வரவு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பல பிரச்சனைகள் குறைந்து வரும். எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும். தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் அகலும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். அதிக நன்மைகள் பிறக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. திறமைகள் வெளிப்படும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். குடும்ப விஷயங்களில் அதிக ஈடுபாடு. புதிய முயற்சிகளை கை கொடுக்கும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். விடாமுயற்சியாக இருந்து நினைத்ததை நடத்தி காட்டுவீர்கள். மனதில் தெளிவும் நல்ல சிந்தனையும் உருவாக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி என்பவர்கள் இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 4வது வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி 7ஆம் தேதி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் புதன் பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான், விரயத்தில் சந்திர பகவான் குரு பகவான் வக்ரநிலை. இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக பெருமாள் வழிபாடு செய்வது எப்பொழுதுமே நல்லது. உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று
புதன்கிழமை நாட்களிலோ அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களிலோ திருவோணம் மற்றும் பெருமாளுக்குண்டான நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திர நாட்களில் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி தூப தீப ஆராதனைகள் செய்வது நல்லது. ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ரநிலை உங்களுடைய ராசிக்கு லாபத்தின் அதிபதியானவர். அவர் 2ஆம் வீடு குடும்ப ஸ்தானாதிபதி உங்களுக்கு விரயத்தில் 7க்கும் 10க்கும் உடைய குரு பகவான் விரயத்தில் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய நாள் பார்க்கும் பொழுது குடும்ப ரீதியாக சில மன உளைச்சல்கள் இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு போதுமான அளவுக்கு சீரான போக்கு இருக்காது. பணம் சார்ந்த விஷயங்களில் மிக மிக எச்சரிக்கையாகவே இருங்கள். எதையும் அவசரப்பட்டு செய்து பிறகு அவதிப்படாதீர்கள். கனிவான பேச்சுக்கள் என்பது மட்டுமே உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். எப்பொழுதும் போல சாந்தம், மனதில் அமைதி, நிதானம் வேண்டும். எந்த ஒரு விஷயங்களிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவது நல்லது. மற்றவர்களுடைய கருத்துக்களையும் அவ்வப்போது கேட்க வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட தெரியாத ஒரு நேரம் ஒன்று வரும். அதில் பிறருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கேளுங்கள். அலைச்சல்கள் ஏற்படலாம், மனக்கவலைகள் உண்டாகி மறையலாம். எதையும் திட்டமிட்டு மிகச் சரியாக பொறுப்போடு பொறுமையாக கையாளுங்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அவ்வளவாக சீராக இருக்காது. படிப்பு என்பது உங்களுக்கு பெரும் மலை போல கஷ்டமாக கடினமாக உணர்வீர்கள். எளிதாக முடிய வேண்டிய வேலைகள் கூட சில இழுபறிகளுக்கு பிறகே நடக்கும். வீட்டில் பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். மரியாதை கொடுப்பதுதான் மிக மிக நல்லது. மிக உயர்ந்த விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய விதங்களில் பொறுப்புகள் அதிகமாகவே இருக்கும். தாயினிடத்தில் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. சந்திர பகவான் என்பவர் தாய் காரகன், மனோகாரகன். அவரே 12வது வீட்டில் ரிஷபத்தில் மறையும் பொழுது உங்களுக்கு சில தொந்தரவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். தம்பதியர்களுக்கிடையே மன உளைச்சல் இருக்கலாம். இருவருக்கிடையே பேச்சுவார்த்தை என்பது சீராக அமையாது. பொன் பொருட்களை வாங்கக்கூடிய விஷயங்களிலும் அவற்றை கையாளக்கூடிய நிலைகளிலும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு எண்ணத்தில் தெளிவு என்பது இருக்காது. நினைவில் வைத்துக் கொள்வது கடினமாக உணர்வீர்கள். உடல்நலம், உணவு சார்ந்த விஷயங்களில் அக்கறையும் எச்சரிக்கையும் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்ய வேண்டும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நிதானமாக இருங்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். பணம் சார்ந்த செயல்களில் கவனம், எச்சரிக்கை தேவை. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. அனுபவங்கள் இருக்கும். புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். தன்னம்பிக்கையாக இருப்பது நல்லது. புதிய முயற்சிகள் கைகூடும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. கவனமாக இருங்கள். இரக்கமாக இருக்க வேண்டும். பொருட்களை கையாளக்கூடிய நிலைப்பாடுகளில் நிதானம் என்பது தேவை. அலட்சியம் கூடாது. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை முழுமையாக இன்றைய ராசி பலன்களில் தெரிந்து கொள்ளலாம். இதனால் வரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகள், வார பலன், மாத பலன், தமிழ் மற்றும் ஆங்கில மாத பிறப்பு பற்றிய முழுமையான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். 3ஆம் வீட்டில் கேத்து பகவானும், ராசியினுடைய 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் 3ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். லாபத்தில் சந்திர பகவான், குரு பகவான் வக்ரநிலை, விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும்போது இதனால் வரையில் மனநிலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள், கிளேசங்கள் அகலும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். மன நிறைவாக ஒரு சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். 9ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு லாபத்தில் அதிபதி சந்திர பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். அவர்களுடைய உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனித்து இருங்கள். எண்ணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவர்களோடு கலந்து ஆலோசிப்பீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கு உங்களுக்கு திருப்தியை தரும். எதிர்பார்த்தபடி நல்ல வேலைகள் நடக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை இருக்கும். பண வரவுகளில் இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் மறையும். வியாபாரத்தில் கடன் பெற்று இருந்தால் அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய விதமாக கைக்கு பணம் வந்து சேரும். பொருளாதாரத்தில் ஓரளவிற்கு ஒரு படி முன்னேறுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வண்டி வாகன பயணங்களின் மூலம் ஓரளவிற்கு நன்மைகளை பெற முடியும். பழைய பொருட்களை மாற்றி புதிதாக வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். இடம் இருக்கும் வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை அதிகரிக்கலாம். உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும். உயர அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல பண்பும் நல்ல உயர்வும் நல்ல எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடும். மனதில் தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். நினைத்த துறையை தேர்ந்தெடுப்பீர்கள். ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல வருமான உயர்வு ஏற்படலாம். பணி உயர்வு உண்டாகும். உங்களை சாதாரணமாக நினைத்தவர்களுக்கு மத்தியில் நீங்கள் உயர்வாக வளர்ந்து காட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் கைகூடும். ஆசைகள் நிறைவேறும். சுதந்திரமாக இருப்பீர்கள். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். தொழிலில் எதிராக செயல்பட்டவர்கள் கூட காணாமல் போய் விடுவார்கள். வருமானத்தை பற்றி எண்ணங்களோடு அதை சாதித்து காட்டக்கூடிய திறனும் சக்தியும் உங்களிடம் வெளிப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மன சஞ்சலங்கள் சற்று மறையும். எதிரிகள் தொல்லைகள் தீரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கை முழுமையாக புரிந்து கொள்வதால் லாபம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பல பிரச்சனைகள் தீரும். தாமதங்கள் அகலும். சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் மனதில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உருவாக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. சுறுசுறுப்பாக இருங்கள். உங்களுக்கு தொந்தரவு செய்தவர்கள் காணாமல் போகக்கூடும். விமர்சனங்கள் செய்தவர்கள் விலகி போவார்கள். மாணவர்களுக்கு படிப்பினுடைய நிலையில் சிந்தனைகள் அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.
சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 4வது வெள்ளிக்கிழமை, தை 25ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை முழுமையாக அறியலாம். ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதே போல 6ஆம் வீட்டில் சூரிய பகவானும், களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், ராசினுடைய 10வது வீட்டில் சந்திர பகவான், குரு பகவான் வக்ரநிலை, லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ராசிக்கு 2ஆம் வீட்டில் வருமான பாவகம், தனஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வருகிற ராகு கேத்து பெயர்ச்சி வரையில் உங்களுக்கு பொருளாதார இடர்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து வெளியே வர தப்பித்துக் கொள்ள ஸ்ரீ விநாயகப் பெருமானை 48 நாட்கள் வழிபட ஓரளவிற்கு பலன்களை பெற முடியும். அருகம்புல் சாற்றி வழிபடுங்கள். விநாயகப் பெருமானுடைய அருள் வேண்டி விரத வழிபாடுகளை செய்வது நல்லது. வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வருவதை பார்க்கலாம். அதிலும் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானை வழிபட்டாலே அவருடைய சரீரத்தில் 9 நவ கிரகங்களும் அடக்கம். ஆக ஒரு அங்கங்களும் ஒரு கிரகத்தையே குறிக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். புதிய முயற்சிகள் கைகூடும். வீட்டில் இருப்பவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். வேலையில் இதுநாள் வரையில் இருந்து இழுபறிகள் தீரும். வருமானத்தை அதிகம் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். இடர்களை களைய இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிப்பது விசேஷமானது. அவ்வப்போது தேவார திருப்பதிக பாடல்களை பாடலாம். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை கடலடி தொழுதுயின் அல்லால் என்று 10 பாடல்கள் கொண்டது ஒரு பதிகம். இவை பொறுமையை போக்கக்கூடியது, கடனை தீர்க்கக்கூடிய அற்புதமான பதிகம். பொருள் வரவு உண்டாகும். அனுபவத்தில் கண்ட உண்மை. ஆக இந்த நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு என்கிற தேவார திருப்பதிக பாடல்களை பாராயணம் செய்வது விசேஷம். ஐடி துறைகளில் பணிபுரிபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக்கம். நெருக்கமானவர்களுக்காக சில வேலைகள் செய்து கொடுக்கக்கூடிய சூழலில் இருப்பீர்கள். படித்துக் கொண்டே வேலையில் ஈடுபடக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். தேவைக்கு தகுந்தாற் போல் பண வரவு உண்டாகும். உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். நல்லது நடக்கும். ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னராஜாய நமக என்று தினம் 48 நாட்கள் அர்ச்சனை செய்து வர ஸ்ரீ மகா கணபதியினுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். வருமானத்தில் கேத்து பகவானால் இருக்கக்கூடிய சில கெடுதல்கள், தாக்கங்கள், தடைகள் அகலும். தன்னம்பிக்கையான நாளாக அமையும். விரும்பியதை நிறைவேற்றுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. சுக்கிர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு. பல வர்ண பூக்களை கொண்டு, பல வர்ண பழங்களை கொண்டு ஆராதனை செய்வது மிக விசேஷமானது. வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். நெருக்கங்கள் உண்டாகலாம். சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் புரிதல்கள் என்பது மிக மிக தேவை. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். ஐடி துறைகளில் இருப்பவர்களுக்கு சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ, என்ன ஏது என்பதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திடவும் சுக்கிர பகவானுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள்
திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தின் 25ஆம் நாள். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேத்து பகவானும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், ராசியினுடைய 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் சனீஸ்வர பகவான் புதன் பகவான், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான், 9ஆம் இடம் சந்திர பகவான் குரு பகவான் வக்ரநிலை, தசமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. ஆக இந்த கிரக அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். கன்னிராசி அன்பர்களே, சந்திராஷ்டிரமம் முடிந்த நிலையில் ஓரளவிற்கு மனதை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். எதிராக இருந்தவர்கள் கூட காணாமல் போகலாம். உங்களிடம் பகைமையை பாராட்டியவர்கள் கூட மனம் திருந்தி உங்களிடம் இணைய வரலாம். வெளியிடங்களில் உங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, நல்ல ஞானம் கிடைக்கும். தொழில் நிலையில் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அதிக நன்மைகள் விளையும் நாளாக அமைகிறது. ஆன்மீக பெரியோர்களுடைய சந்திப்புகள் நிகழும். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களினால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். வருமான ரீதியாக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். திருப்திகரமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வெளியூர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக செல்பவர்களுக்கு சாதகமான நாளாக அமையும். உங்களுடைய திட்டங்களை முழுமையாக நினைத்து அதனை செய்யக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். கன்னிராசி என்பர்களே, புதுமையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். சுக்கிர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாகவே அமைகிறார். உங்கள் துணைவருடைய தேவைக்காக சில பெரிய அளவில் பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, வருமானத்தில் திருப்திகரமான சூழ்நிலைகள் இருக்கும். திட்டமிட்டபடி வேலைகளை விறுவிறுப்பாக முடித்துக் கொடுப்பீர்கள். அலுவலக வேலைகளில் பொறுமை நிதானமாகவும் இருக்கக்கூடும். மன அமைதி வேண்டிய நாள். உடல்நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது விசேஷமானது. ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாகும். நட்பு வட்டாரங்களின் மூலம் புதுமையான விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வருவீர்கள். ஆற்றல், ஆக்கம், ஊக்கம் அதிகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைக்காக புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது மிக மிக நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மகிழ்ச்சியான நாளாக மனதில் அமைதி இருக்கும். உடன் பிறந்தவர்களால் ஆதரவு கிட்டும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பேர், புகழ் உண்டாக்கும். நண்பர்களுக்கு மத்தியில் உயர்வான நிலைக்கு வருவீர்கள். பதவி, அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி உண்டாகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் சாதகமாகும். நிதானமாக இருந்து சிந்திக்க வேண்டும். திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மிக பொறுமையாக வேலைகளை கவனித்தால் நல்லது. திட்டமிட்டு செய்தலே நல்லது. திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். வருமானத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.
நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தின் 25ஆம் நாள் ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பலன்களை அறியலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 4ஆம் வீட்டில் சூரிய பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்ருபாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், குரு பகவான் வக்ரநிலை, பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது செய்யக்கூடிய விஷயங்களில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். எதை எடுத்தாலும் உங்களுக்கு சங்கடமான ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும். காரணம், 8ஆம் வீட்டில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்தால் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். மனபாரங்கள் அதிகமாக இருக்கும். யாரிடத்தில் எதை வெளியே சொல்வது என்கிற புரிதல் இருக்காது. மன கஷ்டங்களை அதிகப்படுத்தாமல் சந்திர பகவானுடைய இறை பிரார்த்தனை செய்தால் மனக்கவலைகள் அகலும். முன்விரோதங்கள் காரணமாக சில வாக்குவாதங்கள் வரலாம். வெளியே இருப்பவர்கள் வேலை தொடர்பாக எந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பது நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் கோப உணர்வுகளை கட்டுப்படுத்தி உங்களுடைய வேலைகளை கவனித்தால் போதும். தேவையற்ற விஷயங்களில் பிறரோடு நீங்கள் எதையும் சேர்ந்து செய்யாதீர்கள். இரவலாக நகை வாங்குவதோ அல்லது பொருள் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ இந்த நாளில் கூடாது. தொழில் ரீதியாக அதிக முயற்சிகள் செய்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் தான் கிடைக்கும். அதிக எதிர்பார்ப்புகள் கூடாது. விவசாய துறைகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் இருக்கும். சந்திர பகவான் நீருக்கும் உணவுக்கும் காரகத்துவம் பெறுகிறார். அவரே அரிசி நெல் குண்டான காரகத்துவம். ஆக அவருடைய செயல்பாடு உங்களுக்கு மறையும் பொழுது மன நிம்மதி இருக்காது. செய்யக்கூடிய வேலைகளில் திருப்திகரமற்ற தன்மை இருக்கும். கிடைக்க வேண்டிய வருமானம் தள்ளிக்கொண்டே போக்கும். இனம் புரியாத சில சிந்தனைகளால் தடுமாற்றங்கள் உண்டாக்கும். உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் அனுசரித்து போவது நல்லது. வேலை உத்தியோகம் சார்ந்த நிலைப்பாடுகளில் தலைமை அதிகாரிகளிடத்தில் திருப்திகரமற்ற நிலை இருக்கலாம். எவ்வளவு செய்தாலும் உங்களுக்கு அங்கீகாரம் இருக்காது. தேவையற்ற விஷயங்களில் உங்களுடைய நேரத்தை செலவு செய்யாதீர்கள். சிக்கனமாக இருப்பது நல்லது. ஆடம்பர செலவுகள் இருக்கக்கூடாது. வங்கி கணக்குகளில் இருந்து பணம் உங்களுக்கு குறையலாம். தேவைகள் அதிகமாக்கும் பொழுது பணத்தை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் இருக்காது. பண நெருக்கடிகள் உண்டாக்கும். கவனமாக இருக்கக்கூடிய நாள். மாணவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கலாம். படிப்பின் மீதான நாட்டங்கள் இருக்காது. விளையாட்டு தொடர்பான போட்டிகளில் பங்கு பெறாமல் இருப்பதே நல்லது. போட்டித் தேர்வுகளுக்காக தேர்ச்சிக்காக பயிற்சி எடுப்பவர்கள் கவனித்திருக்க வேண்டும். வீட்டில் பெரியவர்கள் தாய் தந்தையருடைய ஆதரவு வேண்டி பேசுவது நல்லது. இந்த நாள் உங்களுடைய செயல்கள் மத்தியமமாகத்தான் இருக்கும். எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். எதை செய்வதாக இருந்தாலும் முன்பின் யோசனையோடு இருக்க வேண்டும். பிறரிடத்தில் பணத்தை கொடுத்து ஏமாறாதீர்கள். யாரையும் அதிகமாக நம்பாமல் இருப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு சிறப்பு. அலைச்சல்கள் இருக்கும். திட்டமிடாத வேலைகள் கூட உங்களுக்கு சில சங்கடத்தை உருவாக்கும். வேலையில் திட்டங்கள் இருந்தாலும் அவை இழுபறியாகவே நடக்கும். வரவேண்டிய பணம் காலதாமதமாகவே இருக்கும். துறை ரீதியாக சில சங்கடங்கள் ஏற்படலாம். பிறரால் உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்து தீரும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். போட்டிகள் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் வழியில் கவனமாக இருக்க வேண்டும். சிந்தனைகளால் தடுமாற்றங்கள் வரலாம்.
இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 4வது வாரம், தை 25ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களே, 3ஆம் வீட்டில் சூரிய பகவானும், சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், குரு பகவான் வக்ரநிலை, 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலையிலும், ராசினுடைய லாபத்தில் 11வது வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த அமைப்புகளினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களே, முருகப்பெருமானை வணங்குவதற்கு உகந்த நாள். சவாலான விஷயங்களை கூட மிக சாதாரணமாக முடித்துக் கொடுப்பீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் ஏற்றத்தோடு செய்து காட்டுவீர்கள். தொட்டதெல்லாம் துலங்கும். லட்சியங்கள் நிறைவேறும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களோட உடன்பிறப்புகள் முகாந்திரமாக சில நன்மைகள் வந்து சேரும். வேலை தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். சுபகாரிய செயல்பாடுகள், சுபகாரியத்திற்கு முன்னின்று நடத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் அதில் நிதானத்தோடு தான் இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள், எண்ணங்கள், குணங்கள் தகுந்தாற்போல் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினால் போதும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல ஆதரவும் சில அறிமுகங்கள் ஏற்படும். விருப்பமான விஷயங்களை செய்து காட்டுவீர்கள். சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். போட்டித் தேர்வுகளில் பங்கெடுத்து வெற்றியும் பெறுவீர்கள். தேர்வுகளில் தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான போக்கு உண்டாக்கும். நல் வாய்ப்புகள் உண்டாக்கும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த நினைப்பீர்கள். சமூக சிந்தனை உண்டாக்கும். புகழ் நிறைந்த நாளாக அமையும். தேவைக்கு ஏற்றாற்போல் பொருள் வரவுக்கு இடம் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வங்கி கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். வியாபாரம் களை கட்டும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். பொருளாதார நிலைகளில் வளர்ச்சியை பெறுவீர்கள். மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய செயல்கள் ஒரு படி உயர்ந்தது போல தோன்றும். நல்ல ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். சாத்வீகமான குணம் உண்டு. அமைதி, பொறுமை, நிதானத்தோடு எல்லா வேலைகளையும் திருப்திகரமாக முடிப்பதால் உங்களுக்கு பேர் புகழ் அதிகரிக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்வீர்கள். சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பிள்ளைகளால் நல்ல பெருமையும் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். ஆதரவான நாளாக அமையும். பொருள் வரவு ஏற்படும். கஷ்டமானதை கூட மிக சாதாரணமாக முடித்து காட்டுவீர்கள். அதிக பொறுமையும் நிதானம் உண்டு. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நன்மையை கொடுக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை. ஏற்றம் நிறைந்த நாள். வேலையாட்களால் ஆதரவு கிடைக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை அடிக்கடி உச்சரிப்பதால் காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் சித்திக்கும். நல் வாய்ப்புகள் ஏற்படும். புகழ் நிறைந்த நாள். திறமையாக இருப்பீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம்.
வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் 4வது வாரம் தை மாதம் 25ஆம் நாள். ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உகந்த அற்புதமான நாள். தெய்வத்தினுடைய நிலைப்பாடுகள் திருப்திகரமாக அமைய பிரார்த்தனை செய்யுங்கள். 2ஆம் வீட்டில் சூரிய பகவான் வாக்குஸ்தானத்தில், முயற்சி பாவகத்தில் சனீஸ்வர பகவான் புதன் பகவான், சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்ருபாவகத்தில் சந்திர பகவான் குரு பகவான் வக்ரநிலை, களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ராசியினுடைய 10வது வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வது நல்லது. எதிலும் தன்னம்பிக்கையாக உணர்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். அதிலும் ரிஷபஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கும் 4ஆம் வீட்டுக்கும் அதிபதி அவர். தெரிந்த வேலைகளை கூட பிறரோடு கலந்து ஆலோசித்து செய்வதே நல்லது. வியாபாரத்தில் சூக்ஷ்மங்களை புரிந்து கொள்ள முற்படுவீர்கள். செய்யக்கூடிய வியாபாரத்தில் பன்மடங்கு உயர்வு ஏற்பட அதிக உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். உழைப்பை உயர்வை தரும். உங்களுடைய விடாமுயற்சி இமாலய வெற்றியை கொடுக்கும் நாள். பயணங்கள் தொடர்பாக சில அனுகூலங்கள் உண்டு. வேலையில் உத்தியோகத்தில் அரசு அலுவலகம் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பேச்சுக்களில் சூடான நிலைகள் உண்டாகும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை புரிந்து கொண்டு செய்வீர்கள். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் மிகுதியாகும். பிறரிடத்தில் பொருட்களை கொடுப்பதோ வாங்குவதோ கூடாது. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். சில நேரம் ஆதரவற்ற நிலையும் இருக்கலாம். போட்டிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். மன சஞ்சலங்கள் உண்டாகும். தவிர்ப்பது நல்லது. மாணவ மாணவிகள் படிப்பில் சில இடர்பாடுகள் வந்து போக்கும். ஏற்ற தாழ்வுகளை சமாளிக்க பழகுங்கள். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வது நல்லது. இந்த நாள் வீண் பேச்சுக்கள் வாக்குவாதங்கள் வரலாம். தொழில் விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொண்டு நீங்கள் துவங்கினால் நல்லது. உயர்வுகள் அதிகரிக்கும் நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான் செவ்வாய் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். வருமானத்தினால் வரக்கூடிய சில சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. தொழில் பாவகம் என்பதால் அந்த பாவகத்திலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம். எதை எடுத்தாலும் உங்களுக்கு சில நேரம் தாழ்வாக கூட அமைந்துவிடும். எதை செய்வதற்கு முன்னரும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வதே நல்லது. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவானோடு இணைந்து முன்னேற்றமான நாளாக இருக்கும். பொருளாதார விஸ்தாரம் செய்வீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் கவனம் இருக்கும். லாபத்தை முன்னெடுத்து செல்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எதையும் அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து போங்கள். உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும். தம்பதியர்களுக்குள் வாக்குவாதங்கள் வந்து போகும். இந்த நாள் ஏற்றம் பிறக்கக்கூடிய நாளாக அமைந்திட சூரிய பகவானை வணங்குவது, சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். இந்த நாள் ஏற்றம் பிறக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தின் 25ஆம் நாள், தை வெள்ளி 4வது வாரம், மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடுக்கு உகந்த நாள். எதையும் முன்னின்று கவனிக்கக்கூடிய வகையில் இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். ராசிக்கு அமைப்பிலேயே சூரிய பகவான் உங்களுடைய அஷ்டமாதிபதி. சூரிய பகவான் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் அதிபதியான சனீஸ்வர பகவான், புதன் பகவான், முயற்சி பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், குரு பகவான் வக்ரநிலை, 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ராசிக்கு 9ஆம் வீட்டில் கேது பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, அரசாங்க வேலைகளில் எப்பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு மதிமமான பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, பிரதானமாக எண்ணி வேலை செய்கிறீர்களோ, முழு ஈடுபாட்டோடு இருந்தால் நிச்சயம் லாபங்கள் கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களால் விரயங்கள் உண்டாகலாம். முன்னோர்களுடைய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், தாத்தா வழியில் வரக்கூடிய சொத்துக்களினால் சில விரயங்கள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. விரயத்தின் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், அவரை புத்திரகாரகனும் கூட. குருகாரகன், பிள்ளைகளால் செலவுகள் வரலாம். வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க அறிவு திறனோடு செயல்படுங்கள். உடன் இருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் உருவாகலாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும், பிறருடைய பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதையும் ஆராய்ந்து செயல்படுத்துவீர்கள். புதியதொரு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எண்ணத்தில் தெளிவு என்பது இருக்க வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் குரு பகவானோடு இணைந்திருக்கிறார். பேசக்கூடிய விஷயங்களிலும் செயல்படுத்தக்கூடிய விஷயங்களிலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளில் அதிக ஆர்வங்கள் இருக்கும். விளையாட்டு மற்றும் அதை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் மேம்போக்கானது இல்லாமல் ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும் ஆழமாக உணர்ந்து செய்தல் வேண்டும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அவ்வப்போது அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உணவு சார்ந்த செயல்களிலும் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். எண்ணத்தையும் கட்டுப்படுத்துங்கள். உங்களுடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்துவது நல்லது. பேச்சுக்களை கட்டுப்படுத்துவது அவசியம். ஆன்மீக எண்ணங்கள் மனதில் மேம்படலாம். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வியாபாரம், அதை சார்ந்த விஷயங்கள் சீராக இருக்க வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதே பிரதானமாக இருக்கும். மற்றவர்கள் செய்வதை அப்படியே செய்யாமல் உங்களுடைய சுய சிந்தனையோடு இருப்பது இந்த நாள் நல்லது. சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் கூட படிப்படியாக குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எதை செய்தாலும் நல்ல சிந்தனையோடு செய்யுங்கள். அதுவே உங்களுடைய ராசிக்கு நல்லது. 2ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவானோடு புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 9க்கும் ராசியினுடைய 6ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர் தான் ருணரோக சத்ருஸ்தானாதிபதி உங்களுக்கு 2. ஆக கடன், நோய், எதிரியை குறிக்கக்கூடிய அமைப்பை கொண்டவர் தான் புதன் பகவான். தந்தைக்குண்டான பாவகாதிபதியும் அவரே. சனீஸ்வர பகவானோடு இணைந்திருக்கிறார். மிக எச்சரிக்கையாக ஒவ்வொரு வேலைகளையும் கவனித்து வருவதே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. புதுமையான நாளாகும். எடுத்த காரியங்கள் கைகூடும். அதிகமான நன்மைகளை பெறுவீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். புரிதல் உண்டாகும். தெய்வ அருள் வேண்டி வழிபடுவீர்கள். ஆன்மீக நாட்டங்கள் இருக்கும். பயணங்களை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொண்டு செய்வது நல்லது. உணவகம் மற்றும் உணவு தொழில் செய்பவர்களுக்கு போதுமான அளவிற்கு நன்மைகள் கிடைக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் உண்டாகலாம். லாபம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களினால் விரயங்கள் இருக்கிறது. கவனமாக இருங்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கேளிக்கை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வங்கள் ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற முருகப்பெருமானை வழிபடுங்கள். நஷ்டங்கள் தீர, கஷ்டங்கள் அகல, எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 25ஆம் நாள் ராசியினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சந்திர பகவான், குரு பகவான் சஞ்சாரமானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில். ராசியிலேயே சனீஸ்வர பகவான், புதன் பகவான், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. அதே போல அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், 8ஆம் வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் இருக்கிறது. விரயத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீட்டில் ராகு பகவானோடு சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். சுக்கிர பகவான் என்பவர் உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 9க்கும் அதிபதியானவர். பேச்சுக்கள் பெரிய பெரிய அளவிலேயே இருக்கும். ராகு பகவான் என்பவர் பிரம்மாண்டம். கேத்து பகவான் என்பவர் சுருங்குதல். ஆக ராசியிலேயே சனீஸ்வர பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. தினம்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்வது விசேஷம். கும்பராசி அன்பர்களுக்கு அரசு பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் சற்று குறையும். சூரிய பகவான் என்பவர் அரசாங்கம், அதை சார்ந்த துறைகளை குறிக்கக்கூடியது. அவரே உங்களுக்கு மறைவு பாவகத்தில் இருப்பதால் மன சஞ்சலங்கள் அதிகமாகலாம். 7ஆம் வீட்டு அதிபதி அவரே. தொழில் ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும் உங்களுக்கு பலனற்ற நிலைகளே இருக்கும். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பலம் இழந்து காணப்படுவதால் தினம்தோறும் நித்திய பூஜை வழிபாடு முறைகள் நல்லது. புதியவர்களுடைய சந்திப்புகள் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. வியாபார வேலைகளில் நல்ல மேன்மைகள் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக்கும். எண்ணிய வேலைகளை திருப்திகரமாக நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் இருக்கிறது. மனம் சார்ந்த சங்கடங்கள் அவ்வப்போது இருக்கும். துறை ரீதியாக சில விஷயங்களை முன்னெடுத்து செல்லுங்கள். இறை வழிபாடு மட்டுமே உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு நல்லது. புதன் பகவானுடைய ஓரையில் செய்யுங்கள், நன்மை விளையும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. இழுபறிகள் குறையும், தாமதங்கள் அகலம். அரசு வேலைகளில் இழுபறியான நிலைகள் ஏற்பட்டு விலக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. மேன்மையான நாளாக அமையும். உடல் ஆரோக்கியம் சீராகும், எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. குரு பகவானை வணங்குங்கள். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வணங்குவது அதீத பலனை தரும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். சிக்கல்கள் நிறைந்த நாளாக இருந்தாலும் அவை நிவர்த்தி ஆவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். உத்தியோக வேலைகளில் கவனமாக இருங்கள். நலம் நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 25ஆம் நாள் மகாலட்சுமி வழிபாடுக்கு உகந்தது. தை வெள்ளி 4வது வாரம். ராசியிலேயே ராகு பகவான், சுக்கிர பகவான். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான், குரு பகவான் வக்ரநிலை. சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. ராசியினுடைய 7வது வீட்டில் கேத்து பகவானும், ராசியினுடைய 11வது வீடு லாபத்தில் சூரிய பகவானும், விரயத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களே, உங்களை பற்றிய விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும். யாரையும் எதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. மாறுபட்ட அணுகுமுறையை கையாள்வது சிறப்பை தரும். இந்த நாள் மத்தியமமான பலன்கள் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். எதிர்பார்ப்புகள் கூடாது. ராசியிலேயே ராகு பகவானும் 3க்கும் 8க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அவ்வப்போது நேரம் கிடைக்கும் பொழுது மட்டுமல்ல, செவ்வாய்க்கிழமை தினத்தில் 3 முதல் 4:30 வரையிலான ராகு கால நேரம் என்பது சுக்கிர பகவானுக்கான ஹோரை நேரம். அதில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்குண்டான வழிபாடுதலை செய்வது நல்லது. புதிய பொருட்களை வாங்குவீர்கள், வீட்டை அழகுபடுத்துவீர்கள், அலங்கார பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு உண்டு. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். தம்பதியர்களுக்கிடையே மதிப்பு மரியாதை உங்கள் துணைவர் வழியில் கிடைக்கும். உறவுகள் மூலமாக நன்மைகள் பிறக்கும். 3ஆம் வீட்டில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. அவரை மனோகாரகன், தாய்க்குண்டான பாவகத்தை சொல்லக்கூடியவர். உங்களுடைய வீட்டில் ராகு பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் பெரிய அளவில் உங்களுடைய முயற்சிகள் இருந்து கொண்டே இருக்கும். அதிகப்படியான வருமானத்தை நோக்கி பயணிப்பீர்கள். பெரிய பெரிய கனவுகள், லட்சியங்கள் அதிகரிக்கும். விரைய பாவகத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். களத்திர ஸ்தானாதிபதி. தொழில் ரீதியாக சுய தொழில் செய்பவர்கள் சில நேரம் ஏற்ற இறக்கங்களாக கூட இருக்கும். அது மட்டுமல்ல, வேலையாட்களிடத்தில் கனிவாக தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். அவர்களால் சில விரயங்கள் அவ்வப்போது வரலாம். கூடுமான வரையில் எந்த வேலைகள் செய்தாலும் நிதானித்து அதனுடைய நன்மை தீமைகளை புரிந்து செய்வது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் சில ஏற்றத்தாழ்வுகள் பிறக்கலாம். யாரை பற்றியும் எந்த நிலைகளிலும் கருத்துக்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது அரசாங்க துறைகளில் இருப்பவர்களுக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கும் நல்லது. வேலை நிமித்தமான சில சின்ன சின்ன உதவிகள் வந்து சேரலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும்
கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒப்பந்தங்கள் கைகூடி வரும், சாதகமான சூழ்நிலைகள் அமையும், எதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. லாபமான நாளாகும். எடுத்த காரியங்கள் கைகூடும், மனதில் நிம்மதி பிறக்கும், உற்சாகமாக இருப்பீர்கள், தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு சாலச் சிறந்தது. நல்ல உதவிகள் கிடைக்கும், நன்மைகள் அதிகரிக்கும், பிள்ளைகள் வழியில் உற்சாகமாக இருப்பீர்கள், வேலை தொடர்பாக உதவிகள் கிடைக்கும். சாந்தம், அமைதி உடைய நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.